வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்ட கேள்விகளுக்கு தான் ஆன்சர்ஸ் வந்து குடுக்க போறோம். அதுக்கப்புறமேட்டுக்கா எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் அதிகமா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால எல்லாமே ரேபிட் ஃபயர் மாரி வந்து போயிடுவோம். சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டா ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல நிறைய வந்து கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டா இருக்குது சிப்லா கம்பெனி வந்து இருக்கு. ரூ. 1230 இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது 20.9 வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல தாராளமா கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. பட் ஆனா பல்க் மோட்ல வந்து போக முடியாது. ஆனா நம்ம வந்து 1, 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ்மே ஒரு பெரிய பிசினஸ் தான். ஸோ இங்க டாப் 10 பிளேயர்ஸ்குள்ள இவங்களும் வந்து இருக்காங்க. சிப்லா கம்பெனியுமே வந்து இருக்காங்க. இவங்க அதிகமா யூஎஸ்ல இருந்து அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலனா கூட ஆப்பிரிக்கால இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இந்த கம்பெனியோட பிசினஸ்மே நிறைய ஃபாரின்ல இருந்து அதிகமான மணி வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா பிசினஸ்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ நமக்கு இந்தியா பிசினஸ்ல ஒரு பேஸ்கெட் ஆகும், அப்புறம் இங்க ஆப்பிரிக்கா பிசினஸ்ல ஒரு பேஸ்கெட் ஆகும். இங்க சிப்லா கம்பெனி சூப்பரா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம பேஸ்கெட்ல வந்து அதை வச்சிருப்போம். அடுத்ததா சன் பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து இருக்கு. கொஞ்ச நாளா வந்து இந்த ஷேர் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்ப இருக்க பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரூ. 1655 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 32ல வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. இந்த ஷேர் எப்ப கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா 25ன்ற பிரைஸ் ஏர்னிங்ஸ் கீழே வரும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இருக்க ஃபார்மா கம்பெனிஸ்ல பெரிய கம்பெனி அப்படின்னா அது சன் ஃபார்மா கம்பெனி தான். மார்க்கெட் கேப்பை பொறுத்தளவுல 4 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட மார்க்கெட் கேப்ல வந்து இருக்காங்க. 3,97,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் வந்து இருக்காங்க. ஸோ பெரிய கம்பெனி, இது கொஞ்சம் பிரீமியம் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே ஸ்டாக்ஸுமே கன்சிடர் பண்ணி இருக்க ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே 20ன்ற பிரைஸ் ஏர்னிங்ஸ் கீழே வந்து இருக்கும். இந்த ஒரு ஸ்டாக் வந்து 32ல இருக்கு. இதுக்கு கொஞ்சம் பிரீமியம் கொடுத்து 25ன்ற பிரைஸ் ஏர்னிங்ஸ் கூட கொடுக்கலாம். பட் ஆனா அந்த ஒரு பிரைஸ் ஏர்னிங்ஸ்க்கு வரணும். இன்னும் 8 பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இறங்கணும். 33ல வந்து இருக்கு. ஸோ அந்த பிரைஸ்ல ரொம்ப கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறதே பெட்டரா இருக்கு. அடுத்ததா நேட்கா ஃபார்மா கம்பெனி ரூ. 1100 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கை இப்போ வந்து என்ன பண்ணலாம்? இப்போ வந்து நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்ல இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ரூ. 1500 நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணல. 1200 1300 வரைக்கும் தான் நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு கீழே இறங்கும் போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு கன்சிடர் பண்ணிருந்தோம் அப்படின்னா இப்போ ஆவரேஜ் பிரைஸை தாண்டி இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட்ல வந்து இருக்க ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் தென் ஒரு சில இன்வெஸ்டர்ஸோட அந்த ஒரு கமெண்ட்ஸையும் பார்க்க முடிஞ்சு எல்லா பொசிஷனுமே நேட்கள் வந்து அதிகமாக வச்சிருந்த ரீசனால இப்போ வந்து டக்குன்னு ஒரு கம்பேக் இருக்கா, அதனால ப்ராஃபிட்ல வந்து இருக்க மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அப்படி வந்து பண்ண தேவையில்ல. ஸோ உங்களோட அந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது தான் பெட்டரா வந்து இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்க ஒரே ஸ்டாக்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஃபார்மா செக்டரா இருந்தாலும் சரி, இல்ல பேங்கிங் ஸ்டாக்ஸ் என்ன ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, ஒரே ஸ்டாக்ல வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ரிஸ்க் வந்து கொடுக்குறீங்க. ஹை ரிவார்டும் நீங்க சந்திக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனா அதே சேம் டைம்ல உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்படியே டிராப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்ல நீங்க டைவர்சிஃபை பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டாக்லயுமே நீங்க வந்து டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கங்க. நேட்கோ ஃபார்மால வந்து இருக்கீங்க அப்படின்னா நாட்கோ, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ், சிப்லா இந்த ஒரு 4 ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு 4 ஸ்டாக்ல லூபின் ஃபார்மா கூட நீங்க வந்து உள்ள வச்சுக்கலாம். இந்த ஒரு 5 ஸ்டாக்ல நாட்கோ கம்பெனி நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா பேரலாவே ஒரு டாக்டர் ரெட்டி, இல்ல அப்படின்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், இல்ல அப்படின்னா சிப்லா, இந்த ஒரு 3 வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. ஜைடஸ் வந்து கன்சிடர் பண்றது இன்னுமே பெட்டரா வந்து இருக்கு. ஸோ ஜைடஸ் பிளஸ் நாட்கோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ல போகும்போது பெட்டரா வந்து இருக்கும். ஒன்லி நாட்கோல மட்டும் வைக்காதீங்க. ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியா தான் நீங்க எடுக்கிறீங்க. ஸோ அதிகமான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஓரளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஃபீலா வந்து இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து போக தேவையில்ல. ஸோ இப்போ இந்த நாட்கோ ஷேரை பொறுத்தல 1, 2 வரை கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இப்பவுமே கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. ரூ. 1200 மேல போனாலுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். பிரைசிங்ஸ் வந்து 12 தான் இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. அடுத்ததா மார்க்சன்ஸ் ஃபார்மா லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. பிரைசிங்ஸ் வந்து 22 தான் வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி அதிகமான அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது ஓடிசி ப்ராடக்ட்ல வந்து அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஓடிசி ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே நம்ம வந்து மருந்துல வந்து வாங்கிக்கிறோம்ல மெடிசன்ல, அது எல்லாமே ஓடிசி ப்ராடக்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலிக்குதுன்னு சொல்லி நீங்க ஒரு மாத்திரை கேட்கறீங்க அப்படின்னா அது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வந்து தேவைப்படாது, அப்படியே கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் அதிகமாக தயாரிக்கிறாங்க. 75% ஆஃப் த ரெவன்யூ அங்க தான் வருது. ஸோ ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். பட் ஆனால் இப்போ இருக்க பிரைஸ்க்கு கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்காங்க. 22ன்றது இந்த கம்பெனி கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன் அப்படின்னா மார்க்கெட் கேப் வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப். ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி ஆவரேஜா ட்ரேட் ஆயிட்டு இருக்க 17 பிரைஸ் கிட்ட வரும்போது பாத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 20 கீழே வந்து வரட்டும், அந்த டைம்ல கூட பாத்துக்கலாம். 18, 19 போது பார்த்துக்கும் போது பெட்டரா இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெட். இந்த ஒரு கம்பெனி காஸ்ட்லியா வந்திருக்கு. 98ன்றது பிரைஸ் ரேஞ்சிஙா இருக்கு. இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிப்போம். பட் ஆனால் இதுவுமே ஒரு பெட்டரான கம்பெனி தான். எந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து கன்சிடர் பண்றோம்ன்றத பொறுத்து தான் டிசைட் பண்ணப்படும். இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கு. அடுத்தது சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் ரேஞ்சுமே 45ல வந்திருக்கு. இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்த ஸ்டாக் வந்து பார்ப்போம். அடுத்ததா பிரமல் ஃபார்மா லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனியை கன்சிடர் பண்ண தேவை, எதுவுமே ஸ்கிப் பண்ணிப்போம். இங்க வேல்யூஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனி லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸா லாஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிசினஸ் கொஞ்சம் வந்து இப்போ சிக்லிக்கலா வந்து இருக்கு. சிடிஎம்ஓ பிசினஸ்ல தானே இருக்காங்க. அங்க அதிகமான கிளைண்ட்ஸ் வந்து வரல, அதிகமான மார்ஜின்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியல. சோ கொஞ்சம் வந்து பிசினஸே வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு. அதனால இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. இப்போ பேங்கிங் செக்டர்ல போகும்போது ஐசிஐசிஐ பேங்க் வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து இப்போ 2.8ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பேங்கை நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா 2.5 கிலோ வரும்போது பார்க்கலாம். கன்சிடர் பண்ணும்போது 2.2, 2.1ல கிடைக்கும் போது கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். இப்போதைக்கு 2.8ல வந்து இருக்கு. காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. அடுத்ததான் எஸ் பேங்க் வந்து இருக்கு. 19 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக்கை செக் பண்ணி பார்க்கும்போது 1.19 வந்து இருக்கு. ஸோ ரொம்ப சீப்பான ஒரு கம்பெனியா இருக்க மாதிரி தான் வந்து தெரியும். இப்போ வந்து புது சிஓ வர உள்ள வர போறாங்க. வினய் டான்சன்றவங்க உள்ள வர போறாங்க. இவங்க வந்து ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. இவங்க இந்த கம்பெனியில வந்து 4 பில்லர் ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்துட்டு வர போறோம்னு வர சொல்லியிருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ண போற ஏரியா எதுவா இருக்கு அப்படின்னா பீப்பிள்,
அப்புறம் இங்க ப்ராடக்ட், அப்புறம் இங்க வந்து ப்ராசஸ், அப்புறம் வந்து இங்க டெக்னாலஜின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நாளை வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க கஸ்டமர் எஃபிஷியன்சி அடுத்த லெவல் எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த லெவல் எடுத்துட்டு போயிட்டு ட்ரஸ்ட் கெயின் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டை மெயினா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனில இருக்க பிரச்சனை பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு. அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாமே பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு டர்ன் ஓவர் ஆகிற சான்சஸ் எஸ் பேங்க்ல வந்து இருக்கு. இதுவுமே கொஞ்சம் பெரிய கம்பெனி தான். பட் ஆனா என்ன ட்ரஸ்ட் வந்து அதிகமா இழந்த ரீசனால எஸ் பேங்க் கம்பெனில நிறைய அந்த டெபாசிட்ஸ் வந்து வைக்கிறதுல என்பிஎஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் சால்வ் பண்ற மாதிரி இங்க எஸ் பேங்க்ல வந்து புதுசு வர வந்திருக்காங்க. அப்புறம் இந்த கம்பெனில அந்த ஜப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் வர உள்ள வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சைனும் இருக்கு. பட் ஆனா இங்க நெகட்டிவா இது வரைக்கும் பிசினஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்ல எப்பவுமே நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். அதாவது இங்க பினான்சியல்ஸ்ல இந்த ஒரு இம்ப்ளிகேஷன் எல்லாம் தெரியும் போது, இந்த 4 பில்லர் ஸ்ட்ராட்டஜி பினான்சியல்ஸ்ல தெரியும் போது, நம்ம இந்த Q1, Q2, Q3 எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுல சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கிராஜுவலா வந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னும் போது எஸ் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணி வச்சுக்கிட்டே பெட்டரா இருக்கு. இல்ல அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்ல வைக்கிறது பெட்டரா இருக்கு. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்திருக்கு. 66 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் புக் வந்து 1.22 வந்து இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது பெட்டராவே தான் வந்து இருக்கு. 1-2 முறை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுவும் பல்க் மார்ட்ல வந்து போக தேவையில்ல. அடுத்ததா கர்நாடகா பேங்க் வந்திருக்கு. 243 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. இன்னும் 100 பிரைஸ் புக் கிட்டே வந்து வரல. இன்னும் 0.78 இன்னும் 0.8 தான் வந்து இருக்கு. ஸோ இன்னும் காஸ்ட்லி எல்லாம் வந்து ஆகல, சீப்பா தான் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ணிது பெட்டரா இருக்கு. அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இருக்கு. 1067 ரூபாய் வந்து இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பிரைஸ் புக் வந்து 1.3ல கிடைச்சா பெட்டரா வந்து இருக்கும். 1.6ல வந்து இப்ப இருக்கு. இன்னும் 3 வந்து பிரைஸ் புக் வந்து இறங்கட்டும். 0.3 என்ற பிரைஸ் புக் வந்து இறங்கட்டும். அந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ணிப்போம். பட் ஆனா வாட்ச் லிஸ்ட்ல வைக்கிறது பெட்டரா இருக்கு. அப்படின்னா ஒரு 800 ரூபாய் 850 ரூபாய் கிடைக்குமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணியே வைப்போம். அடுத்ததா HDFC பேங்க் வந்து இருக்கு. 810 ரூபாய்க்கு வந்து வந்துருச்சு. பிரைஸ் புக் வந்து 2.2க்கு மேல வந்து போயிடுச்சு. சோ இந்த ஒரு ஸ்டாக் இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா இப்பவுமே கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. 1-2 மாதிரி வேணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். 830 850 வரைக்கும் கன்சிடர் பண்ற ரேஞ்சா தான் வந்திருக்கு. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கீழே வருது நம்ம கன்சிடர் பண்றது பெட்டரா தான் இருக்கு HDFC பேங்க்ல. நம்ம இங்க SBI பேங்க்ல நம்ம ஏன் 1.3 பிரைஸ் புக் வந்து கன்சிடர் பண்றோம். HDFC பேங்க்ல ஏன் இங்க 2.2லயுமே நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது PSU பேங்க், இது வந்து பிரைவேட் செக்டர் பேங்க். இந்த ஒரு பேங்கோட growth, இந்த ஒரு பேங்கோட ட்ரஸ்ட் அடுத்த லெவல் வந்து இருக்கு. அப்புறம் இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா வந்து மார்ஜின்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், ப்ராஃபிட் வந்து அதிகமா கம்பெனிக்கு எடுத்துட்டு வரணும். பட் ஆனா இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தல அதிகமான இடத்துல கடன் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்பதான் வந்து ரிட்டர்ன்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கவர்மெண்ட்டுக்குமே கடன் வந்து இருக்கும், அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு கடன் இருக்கும், கார்பரேட்ஸ்க்கு கடன் வந்து இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வேலை சப்போர்ட் பண்றது தான், இந்தியன் நேஷனாக்கு சப்போர்ட் பண்றது தான். அதனால நிறைய MSMEs எல்லாம் வர லோன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால டர்ன் ஓவர் பண்ணி தருவது கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருக்கும். அதாவது இங்க ப்ராஃபிட் காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த கம்பெனி ஆவரேஜா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த பிரைஸ் புக் வந்து 1.3ல இருக்கு. ஸோ அதனால அந்த பிரைஸ் கீழே கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்துருக்கும். இதுவே நம்ம ஆவரேஜ் பிரைஸ் புக் HDFC பேங்க் பார்க்கும்போது 300 பிரைஸ் புக்ல வந்துருக்கும். ஸோ இது எப்பயுமே காஸ்ட்லியா தான் இருக்கும் பிரைவேட் செக்டர் பேங்க். ஸோ அதனால இதுல காஸ்ட்லியா கொடுத்து கூட கன்சிடர் பண்றோம். இது கம்மியா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனி இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிட்டே பெட்டரா தான் வந்திருக்கு. 3 இயர்ஸ்க்கு நீங்க வந்து உங்களுக்கு பணம் தேவையில்லை அப்படின்னா கூட இந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ணா கொஞ்சம் வந்து டேஞ்சரா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனில இன்னும் டர்ன் ஓவர் ஆகிறதுக்கான ஸ்டேஜஸே வந்து தெரியல. இன்னும் அந்த கம்பெனில புது ஆள் வந்து வர போறோம்னு சொன்னாங்க, அவங்களும் இன்னும் வர மாதிரி வந்து தெரியல. ஃபினான்ஷியல்ஸ் இன்னும் இங்க வந்து ஸ்ட்ரென்த்தனா வந்து இல்ல. ஸோ அதனால ஐரிஸ்க் ஐரிவாடா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போதைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு 3 இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா பெயின்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால இந்த சுச்சுவேஷன் இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்துருக்கு. அடுத்தது 5 ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் 400 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் புக் வந்து பார்க்கும்போது 1.8ல வந்து இருக்கு. 1.3 1.2 கீழே கிடைச்சது அப்படின்னா அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணி வைக்கிறது பெட்டரா இருக்கு. அடுத்தது முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனி 3500 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் புக் வந்து 4ல வந்து இருக்கு. ஸோ ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. ஸ்கிப் பண்ணி தான் பெட்டரா வந்து இருக்கு. அடுத்தது முத்தூட் மைக்ரோ ஃபின் கம்பெனி வந்து இருக்கு. 169 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் புக் வந்து 1.1 கிட்ட வந்து இருக்கு. 1.07 வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் புக் இப்போ வந்து சீப்பா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. பட் ஆனா என்ன இன்னும் கொஞ்சம் கீழே கிடைச்சு அப்படின்னா பெட்டரா இருக்கும். அதாவது 150 ரூபாய் ரேஞ்சில் கிடைச்சா பெட்டரா வந்து இருக்கும். இங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கம்பெனியோட கன்சிடர் பண்றதுக்கு முத்தூட் மைக்ரோஃபின் வந்து கரெக்டா தான் வந்து இருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தவரையுமே இதுமே டர்ன் ஓவர் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. 3000 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப், ரொம்ப சின்ன கம்பெனி. இதுமே டர்ன் ஓவர் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஸோ இதுலயுமே ஐரிஸ்க் ஐரிவாட் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்து பண்றது பெட்டரா இருக்கு. அடுத்தது சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் கம்பெனி 510 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங் செக் பண்ணி பார்க்கும்போது 19ல வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்டர் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரோஸை பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டை பொறுத்தவரை சூப்பரா வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ரெவன்யூ சூப்பரா வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா. அங்க நெகட்டிவா வந்து மாறினது ப்ராஃபிட்டும் ரெவன்யூ இப்போ வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினுமே கொஞ்சம் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்க பம்ப்ஸை பொறுத்தளவுல இங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டடான பம்ப்ஸ் வந்து நிறைய தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவிலையும் இருக்காங்க, சோலார்லயும் வந்திருக்காங்க அந்த பம்ப்ஸை தயாரிக்கிற இடத்துல. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி பிசினஸ் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷனா தான் வந்து இருக்கு. இதுல நிறைய கவர்மெண்டோட அந்த ஒரு பாலிசி சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட்ஸ் எல்லாம் பெருசா கிடைக்கல அப்படின்னா இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் நெகட்டிவான இம்பாக்டா இருக்கும். அது என்ன டிலே ஆச்சுனாலும் இந்த கம்பெனி நெகட்டிவான இம்பாக்டா இருக்கும். இப்போதைக்குமே அந்த மாதிரியான ஸ்டேஜஸ் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஒரு ஸ்டாக் இப்போ வந்து கீழே இறக்கி வச்சிருக்காங்க.
சோ இதுல ரெண்டு விஷயமே வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இதுல என்ன மாதிரியான அப்ரோச் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப இருக்கிற அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு 19க்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா தான் இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் பெட்டரா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இன்னும் ரொம்ப சீப்பா கிடைக்கும் போது கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். அடுத்ததா JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி 266 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு பிரைஸ் இது வந்து காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 34ன்ற பிரைஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட அதிகமா வந்து இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா இருக்கு. அடுத்தது அசோகா பில்கான் கம்பெனி. இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 3ன்ற பிரைஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்கும். பிரைஸ் வந்து 125 ரூபாய் இருக்கும். சோ இது இப்ப இந்த ஸ்டாக் பார்க்கும்போது 3ன்ற பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா வந்து இருக்கு. பட் ஆனா அந்த கம்மியான இருக்கிற வேல்யூஷன்ஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த கம்பெனியோட பிசினஸும் வந்து இருக்கு. லாஸ்ட் ஒரு கொஞ்சம் குவார்டர்ஸாவே ரெவன்யூ வந்து ஃபாலோ ஆயிட்டே வருது. ப்ராஃபிட்டும் கொஞ்சம் வந்து ஃபாலோ ஆயிட்டே வருது. அப்புறம் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக் வந்து வித்துட்டு வராங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அசோகா பில்கான்ல வந்து இருக்கு. இதனாலதான் இந்த ஸ்டாக் வந்து இறங்கிட்டு இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் பாலிசிஸ் வச்சு நிறைய அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அந்த பாலிசிஸ்ல இருந்து இவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்றாங்கல்ல, அதுல கரெக்டான ரெவன்யூ வந்து வரணும், டைமுக்கு வந்து வரணும். அது எல்லாமே டைமுக்கு வந்து வர மாதிரி தெரியல. சோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் அதிகமா வந்துருக்கு. அசோகா பில்கான்ல கொஞ்சம் வந்து ரிஸ்க் அதிகமா தான் இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணி இது பெட்டரா வந்திருக்கு. இதை தாண்டி as இன்வெஸ்டர் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த ஒரு ஸ்டாக்ல எங்க டிவிடெண்ட் ஈல்டும் வந்து கிடையாது. சோ அதனால இந்த ஒரு ஸ்டாக்ல நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பெட்டரா நம்ம வேற ஸ்டாக்ஸ்ல கூட ரிஸ்க் எடுத்துக்கலாம். அடுத்ததா வாஸ்கான் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து நம்ம நிறைய வாட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இது வந்து ஸ்கிப்பபிள் ரேஞ்சிலே தான் வந்திருக்கு. இது வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் கேப் வந்து 839 கோடி ரூபாய் தான் வந்து இருக்கு. சோ இதுல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் இதை வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்காது. அடுத்த ஸ்டாக்கா கரூர் வைஸ்யா பேங்க்கும் வந்து இருக்கு. பேங்கிங் செக்டர் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். 282 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. காஸ்ட்லியான பேங்க். சோ அதனால தான் கன்சிடர் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணி வச்சிருக்கோம். மத்தபடி பிசினஸ் வைஸ் சூப்பரான ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. பிரைஸ் புக் வந்து 2 பாயிண்ட்க்கு மேல வந்து இருக்கு. 1.5 கீழே இறங்கும் போது நம்ம வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. அடுத்ததா பவர் செக்டர்ஸ்ல போவோம். டாடா பவர் கம்பெனி வந்து இருக்கு. பிரைஸ் வந்து 33ல வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இப்ப 400 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எப்ப 300 ரூபாய் கீழே இறங்குது அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். ஆவரேஜ் இந்த கம்பெனி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த பிரைஸ் செக் பண்ணி பார்த்தாலுமே 27ல வந்து இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் நம்ம 27 கிடைக்கும் போது நம்ம கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். 30 கீழே வந்துச்சுன்னா கூட பாத்துக்கலாம். இப்போதைக்கு காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. அடுத்ததா எல்என்டி கம்பெனி வந்து இருக்கு. 3960 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 4000 ரூபாய்க்கு கிட்ட வந்து போயிடுச்சு. பிரைஸ் வந்து 30க்கு மேல வந்து போயிடுச்சு. இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. 3500 ரூபாய் வந்து கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பெட்டரான சான்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனா இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணி தான் பெட்டரா வந்து இருக்கு. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்பெனி. சோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல இப்ப 700 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல ஹை வாலட்டிலிட்டி வந்து இருந்துகிட்டே வந்து இருந்திருக்கும். அதிகமா வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனி பக்கம் போனாங்க. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகம். 50% கிட்ட அந்த ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து இருந்துச்சு. இப்ப கீழே இறங்கி 40% வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் வந்து அந்த அளவுக்கு சோன்ஃபுல்லா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னு இந்த கம்பெனி வந்து அதிகமா காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாமலே அதிகமா ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. சோ அதனால இந்த கம்பெனியோட ஆப்பரேட்டிங் மார்ஜின் சூப்பரா வந்து இருக்கு. கிளைண்ட்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. FMCG அப்புறம் இங்க வந்து கெமிக்கல்ஸ் ரிலேட்டடா அக்ரிகல்ச்சர்ல கூட இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய பிசினஸ்ல வந்து இருக்காங்க. மெடிசன்ஸ்ல வந்து இருக்காங்க. சோ அதனால இந்த ஒரு கம்பெனில நிறைய பிளஸ் சைன் இருந்தாலுமே நெகட்டிவா வந்து இருக்குது என்ன அப்படின்னா இந்த கம்பெனில ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை செல் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து நெகட்டிவா இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனில இப்போ வந்து பிசினஸ் வந்து சோன்ஃபுல்லா வந்து போகல. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கம்பெனி நெகட்டிவா இருக்க ரீசனால இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்தல ஃபண்டமெண்டல் சூப்பரா வந்து இருக்கு. கடன் வந்து பெருசா வந்து கிடையாது. சோ இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்க ரொம்ப நேரம் இது வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம் நெகட்டிவ்ல தான் வந்து இருந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும்போது கன்சிடர் பண்ணா உங்களுக்கு வந்து பெஸ்டா வந்து இருக்கும். as a ஜெனரல் இன்வெஸ்டர் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்டாக்கை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணியே வந்து வைப்போம். நமக்கு வந்து கரெக்டான பிரைஸ் வந்து என்டர் பண்ணும்போது பெட்டரா வந்து இருக்கும். இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தல ஃபண்டமெண்டலி குட்டா தான் வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம லேட்டர் கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா இருக்கும். அடுத்ததான் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. பிரைஸ் வந்து 107 வந்து இருக்கு. பெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்து இருக்கு. கேபி டெக்னாலஜி ஷேருமே அதிகமாக வாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவுமே ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. டிக்சன் கம்பெனியுமே இதே மாதிரி இந்த லிஸ்ட்ல வந்து வச்சிருப்பீங்க. அதுவுமே காஸ்ட்லியா தான் வந்திருக்கு. அதையுமே ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா தான் வந்திருக்கு. சோ இந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் பிரைஸ்டா வந்திருக்கு. கொஞ்சம் கீழே இறங்கிச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். அடுத்ததா ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. இங்க பிரைஸ் வந்து பார்க்கும்போது 486 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து மார்க்கெட் கேப்பா பாத்தீங்க அப்படின்னா 3000 கோடி ரூபாய் தான். சோ அதனால ரொம்ப சின்ன கம்பெனி. பிரைஸ் வந்து 9ல வந்து இருக்கு. சோ வேல்யூஷன் சைஸ் ஓகேவா இருந்தாலுமே இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு சோன்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியல. அதிகமான ப்ராஃபிட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க என்ற நம்பிக்கை வந்து கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா வந்திருக்கும். இப்போதைக்கு ஆனா ஸ்கிப் பண்ணிட்டு தான் இதுல இருக்க ஸ்டாண்டா வந்திருக்கு. அடுத்ததா பிரைசால் கம்பெனி வந்து இருக்கு. 584 ரூபாய் வந்து இருக்கு. பிரைஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது 33ல வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட அதிகமா வந்து இருக்காங்க. சோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் கிட்ட வரட்டும். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிரைஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது 26ல வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் 27 கிட்ட வந்து இருக்கு. சோ 33ல இருந்து 27 கீழ இறங்கிட்டு அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். அடுத்த கம்பெனி தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் கம்பெனி வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி ரொம்ப நாளா வந்து இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்காங்க. 1800ஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. லாங்கான ஜர்னி வந்திருக்கு. நிறைய மல்டிபிள் ஆஃப் பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு ஸ்டாக் பத்தி இன்னும் டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பெட்டரா வந்து இருக்கும். வாடியா குரூப் கீழ வந்து இந்த கம்பெனி வந்து வருது. சோ இன்னும் கொஞ்சம் டீப்பான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணல வந்து இருப்போம். அடுத்த கம்பெனியா KRBL கம்பெனி வந்து இருக்கு. KRBLோட அந்த பிரைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 11ல வந்து இருக்கு. பிரைஸ் வந்து 330 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த ஒரு பிரைஸ்க்கு இது வந்து இங்க சீப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து கொஞ்சம் சவுண்ட்ஃபுல்லா வந்து கிடையாது. அதனால தான் 5 இயர்ஸா பெருசா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகல. 300 ரூபாய் வந்து கன்சிடர் பண்ணிருப்பீங்க, திரும்ப 400 ரூபாய் போகும், திரும்ப 350 ரூபாய்க்கு வரும், திரும்ப 300 ரூபாய்க்கு போகும். பெருசா அந்த வெப்சைட் போகணும் அப்படின்னா இந்த கம்பெனியோட அந்த ஃபினான்ஷியல்ஸ் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிக்கணும். அந்த ஃபினான்ஷியல்ஸ் வந்து இன்னும் சவுண்ட்ஃபுல்லா வந்து இல்ல. இதை விட பெட்டரான ஒரு கம்பெனியா எல்டி ஃபுட்ஸ் கம்பெனி வந்து இருக்கு. அது வந்து 400 ரூபாய் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் இன்னைக்கு வந்து 21 வந்து இருக்கு. அந்த கம்பெனியோட அந்த ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜா இருக்கட்டும், அதுல இருந்து இந்த ஒரு கேர்பியலோட சூப்பரா வந்து இருக்கு. ஸோ எல்டி ஃபுட்ஸ்ல வந்து கண்ணு வந்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 15 கீழே கிடைக்கும் போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த கேர்பியல் கம்பெனி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் பெட்டரா வந்து இருக்கு. இன்னும் அந்த பிசினஸ் வந்து சவுண்ட்ஃபுல்லா வரட்டும், அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். அடுத்த கம்பெனியா ஸ்டோப் கிராஃப்ட் வந்து இருக்கு. 560 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 48 வந்து இருக்கு. காஸ்ட்லியா இருக்கு, பெட்டர் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த கம்பெனியா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. 110 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் கோல்டா வந்து இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனி 3000 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப். பெருசா வந்து இங்க ரிட்டர்ன் வந்து சம்பாதிக்க முடியாது. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து பெட்டர் நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். மார்க்கெட் கேப்மே 3000 கோடி ரூபாய் தான். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா மிஸ்டான் ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கேட்டிருக்கீங்க. இதோட மார்க்கெட் கேப் செக் பண்ணி பார்க்கும்போது 500 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப்பா வந்து இருக்கு. இதெல்லாம் நிறைய நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரல. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்டாக்கை ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கம்பெனி வந்து இருக்கு. 666 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட பிரைஸ் புக் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 1.06 வந்து இருக்கு. இந்த மாதிரி ஹோல்டிங்ஸ் கம்பெனிலாம் பிரைஸ் புக் தான் வந்து பார்க்கணும். 1.06 வந்து இருக்கு. இதோட ஆவரேஜ் அந்த மீடியன் பார்க்கும்போது 0.6 தான் ஆவரேஜா ட்ரேட் ஆயிட்டு இருந்த பிரைஸா இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாக் வந்து 400 ரூபாய் கிட்ட வந்ததுன்னா அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். பிரைஸ் புக் வந்து 0.7 கீழே வரட்டும், அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணியே வைப்போம். அடுத்ததா பிஜி இன்வெர்ட்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. 92 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் 10% கிட்ட வந்திருக்கு. 9.78% டிவிடெண்ட் ஈல்டாவே வந்திருக்கு. பெட்டர் நம்ம வந்து இங்க டிவிடெண்ட் ஈல்டு பார்க்கும்போது இந்த ஒரு கம்பெனியா வந்திருக்கு. ஸோ இதை இந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணா பெட்டரா தான் வந்திருக்கு. ஸோ இவ்வளவுதான் நீங்க ஓவராலா கேட்டிருந்த கொஸ்டின்ஸா வந்திருக்கு. இதை தாண்டியுமே வந்து இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் நம்ம தனியா கன்சிடர் பண்ணலாம், அது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க. அதையும் நான் வந்து பண்றேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது வந்து இங்க ஸ்கிப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும். பட் ஆனால் அடுத்த நியூஸ் வந்து வருது, அதை நம்ம ட்ரெண்டிங்கான நியூஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு ரிசர்ச் ஃபேஸ் வந்து பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் ஆகிட்டே வந்து வருது. ஸோ அதை பெட்டரா நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதை வந்து ஹோல் பொசிஷன்லேயே வந்து வைப்போம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்து ஒன்று வந்து பண்ணுவோம். எடிட்டிங் வைஸ்லையும் அப்டேட்லாம் வந்து ஒன்று வந்து பண்ணுவோம். ஸோ இது வந்து இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.